அஸ்லாம் அலைக்கும், வெல்கம் பேக் டு மை சேனல். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு பாயாசம் ரெசிபி தான் பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயை ஹீட் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு 10 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரையும் வறுத்து எடுத்துக்கலாம். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு தடவையாச்சும் பாயாசம் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ முந்திரி பருப்பு எல்லாத்தையும் தனியாக எடுத்து வச்சிடலாம். அதே நெய்யில் 1/2 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். சுகரை சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நெய் கூட சுகரை ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே விட்டுருங்க. அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ சுகர் எல்லாம் நல்லா கரைஞ்சி வரணும். அது வரையும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு கேரமலைஸ் பண்ணுவோம். இப்போ சுகர் எல்லாமே நல்லா கரைய ஆரம்பிச்சிருச்சு. இதை ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சுகர் எல்லாம் நல்லா கரைஞ்சி வந்திருக்கு. சுகரோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகி வரணும். அதுவரை லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணணும். இப்போ நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வருது. இந்த டைமில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கணும். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா தெறிக்கும். அதனால் மெதுவாக பார்த்து செய்யணும். இப்போது சுகர் எல்லாம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கலாம். ஒரு கடாயில் 1/2 கப் அளவுக்கு நைலன் ஜவ்வரிசி எடுத்துருக்கேன். இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்து விட்டுக்கலாம். அடுப்பை மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது கூட 1/2 கப் அளவுக்கு ஃபுல் க்ரீம் மில்க் சேர்த்துருக்கேன். பாயாசம் செய்கிறப்ப எப்போவா இருந்தாலும் ஃபுல் க்ரீம் மில்க் சேர்த்திங்கன்னா தான் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து ஜவ்வரிசி வேகிற வரையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இந்த பாயாசம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நல்ல ஃப்ளேவராகவும் இருக்கும் சாப்பிட்றப்ப. ஜவ்வரிசி நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த சமயத்தில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேரமல் சிரப்பை சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பால் திக்காக சேர்த்துருக்கதால சைட்லலாம் வரும். அதை எடுத்து விட்டுட்டு அதிலே நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக க்ரீமியாகவும் இருக்கும். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு வாசனைக்காக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இது ஒரு கொதி வர வரையும் நம்ம வெயிட் பண்ணலாம். இந்த மாதிரி சைடில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து விட்டுக்கிட்டே செய்யுங்க. வீடியோவை பார்த்தா மறக்காமல் லைக் போட மறந்துடாதீங்க. இப்போ நல்லா ஒரு கொதி வந்துருச்சு. இந்த சமயத்தில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் தாராளமாக சேர்த்தா தான் பாயசம் நல்லா ஃப்ளேவராக இருக்கும். இப்போது வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்தாலும் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ரொம்ப ஃப்ளேவராக இருக்கும். அந்த கேரமலைஸ் பண்ணதால் எப்போவும் சாப்பிட்ற பாயசத்தை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.